பூண்டு தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பெரிய பூண்டு தோல் உரிச்சாச்சு, கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிப்புக்கு பார்க்கலாம். பூண்டு தொக்குக்கு நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயம் அரைச்சிக்க போகிறோம். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, தக்காளி வெங்காயமும் தனித்தனியாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஜாரில் நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நம்ம உரித்து வச்சுக்கிற பூண்டு, இப்போ அரைச்சி வச்சுக்கிற வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், தக்காளி நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம இதுக்கு எடுத்து வச்சுக்கிற மசாலாவை கட்டுறேன். அதாவது மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாப்பொடி, கலருக்கு காஷ்மீர் சேர்த்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இறக்குறப்ப வெந்தயம் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ புளி கரைசலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். புளி கரைச்சல் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அவ்வளோதான், நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி வந்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வெந்தயம் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சோப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கமன்னு பூண்டு, சூப்பரான பூண்டு தொக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.